அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த செல்லு ஜாம் ஆயிடும். வெடிக்கும் போது இவெல்லாம் போட்டு எடுத்தா அப்புறம் என்ன பண்ணும்? இல்லடா பையா பள்ளி முறை பங்கமான நாய அந்த மந்த கட்ட நாய அவன் மூஞ்ச பாரி உழுவு மீனாட்டான். சொன்னதால இன்னைக்கு மணி மாற்றி வச்சுற கடவுள் அது நேற்று வச்சிருந்த மணி எங்க ஆயா வயசுக்கு வந்தப்ப எடுத்து ஏ தம்பி வாடா உனக்கு கிடைச்சோட ஐயா 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 ஆட்டு ஆட்டு தெரியுமா ஆட்டுங்களா ஃபெசிலிட்டிடா நல்லா அம்பா
ஊர்ல இருக்கிற நாக்கு கருப்பு பின்னி பீட நீயோட நீங்க புண்ணு வா வா அதான் சாமி அங்க போடு போட்டு நான் சொல்றது பங்குக்கு நீ காட்டிட்டா எனக்கு வேற என்ன கல்யாணம் ஆகல இது வேற செவ்வாய்க்கிழமை எதனா நம்ம தோசத்துல கழிச்சிரும் நல்ல ஆட்டம் தம்பி இது அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் பாடி நீ பாடி பாடுற பண்ணி விட்டுரும் எத்தனை பண்ணிட்டா நான் நடப்பேன் 2 மணி நிக்குது 2 மணிடா ஆட்டமே முடிய போது பன்னீர் போட்டு மயிர் புடுறாங்க நான் வாங்கி நன்றி என்னடா அசிங்க கம்மிட்டியா ஓ அது கிடைக்கணும்னு வேண்டியா கடைசி வரைக்கும் வயிறார கட்டத்தான் போ நண்டு பிராண்ட் இல்ல வச்சிப்பா அதான் 3 முறை நடந்து வந்துருக்கான் போடா அவன் வந்து 50 பள்ளி எனக்கு தான் பெருசாக்குதா பல்ல முடி பார்க்க போட புட்டா வாங்க போடவில்ல கோட்டை எடுத்துடா இந்த அணகர கோட்டாளத்துல அங்க வாக்கியங்கரைக்கிட்ட 1 அந்த இடத்துல 1 கோயிலுக்கிட்ட 1 அந்த சுடுகாட்டு பரம் 1 மாட்டிட்டா அந்த ஊருக்கு காத்து கருப்பு பேய் பிசாச்சு எதுவும் வராதுடா போட்டோ கொண்டு போய் வச்சா போது டேமுக்கு ஆளு போடுறா அது மாதிரி மீன் எங்கேயும் கொல்ல போகாது என்ன ஒண்ணு இப்ப எங்கேயாவது போடாத ஆத்திரம் அவசரத்துக்கு ஒண்ணு கூட போறோம் போவான் பார்த்துட்டு பிடிச்ச வாகல நின்றுட்டாங்க ஐயா நான் இப்பதான் வயசுக்கு வந்தேன் பையா இப்பயா பையா வயசுக்கு வந்த பொண்ணு இப்ப ஈத்துக்கு வந்துக்கிறான் இப்பதான் வயசுக்கு வந்துதான் கேட்டுக்கலாம் இரு ஆமா என்ன ஒரு வருஷம் இருக்குமா அது 6 பரம்புக்கு நாயா இப்பதான்டா அண்ணா 6 மாசம் அப்ப புது பீஸ் அட இப்பதான்டா ஒரு வாரம் அட இப்பதான்டா நேத்து அட இப்பதான் இந்த மத்தாலகார அடிச்சு அதிர்ச்சியில என்ன வந்துட்டியா போய் பையன் போட்டுட்டு விட போடா பையா நான் வயசுக்கு வந்து 27 வருஷம் 6 மாசம் ஆகுது நான் பிறந்தேன் 23 வருஷம் தான் ஆகுது இது எனக்கு முன்னே பிறந்து வயசு வந்து 27 வருஷம் ஆகுதா பாராட்ட பாங்களாடா அப்பா என்னால மாறாதுப்பா அப்படி வயசுக்கு வந்தாலும் ஒரு ஆம்பளைய கூட ஏறி எடுத்து பார்க்காத இருந்தாலும் நான் ஒண்டிதான் பத்தினி கிடைக்குமா இது கும்பிடு தெரிஞ்சிருந்தா உன்னை கட்டிருப்பானே அம்மா அதான் சொல்றேன் பலாப்பயத்துல ஈமுக்கிற மாதிரி நிற்கிறாங்களே அம்மா அப்படி ஒரு ஆம்பளைய கூட ஏறி எடுத்து பார்க்காத இந்த அணகர கோட்டாளத்துல இருக்கிற ஆம்பளைகளுக்கு 9 புள்ள கழிச்சுக்கிறான் நீ 9 புள்ள கழிச்சுக்கிற
இடுப்புக்கு மேலதான் பாத்தீங்க. ஆனா இதுக்கு பொண்டாட்டியே பரவாயில்ல. ஊருக்கே ஒரு புள்ள பெத்தாலும் ஊருக்கு பெத்தா கலைக்காத. அந்த 9 பிள்ளை கழிச்சுக்கறடா. ஊருக்கு கழிச்சாடா 9,000 செலவு இல்லடா. யார கம்யூனிட்டி இந்த ஊர்ல எம்மா பேர் என்ன கட்டிக்கின்னு போட்டு தெரியுமா? ஓ அளவுக்கு ஏன் கட்டிட்டு போக வேண்டியதானே? நம்ம வாணி இந்த ஊர்ல சேர்மன் சேகர் கூட என்ன பிள்ளை சொல்றான்னா நான் முடியாதுடா பண்றது என்ன கட்டிக்கிட்டு இருந்தீங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நட்டு வீடு ஒழுங்குதான் இல்ல. இந்த ஊர் தலைவர் இருக்கிறாங்க. அவன் ராத்திரி வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வாடி புள்ள அப்படி என் கோயில் பரம் போகணும்னு நான் முடியாதுடா பண்றதுன்னுட்டான். அவனுக்கு பிடிக்கலடா கண்டான்னு பண்ண எங்க பணம் வாடாங்க. நம்ம வசந்த கார்த்திகேயன் கூட என்ன பிள்ளை சொல்றான், நான் நேற்று வந்து பொண்ணை தண்ணுவான் நான் முடியாது ஆம்பளை சக்தி மேலண்டா. நீ என்கிட்ட பால் குடிக்கிறியா? வாங்கிட்ட பாலை குடிக்கிறது ஒண்ணுதான், நான் போய் அங்க கிடக்குற பீய திங்கிறது ஒண்ணுதான். சரி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டா? வாங்கட்டா நான் முத்தம் வாங்கிட்டேன் போய் நான் குயின் வேண்டாத நானே படுத்தேன். அம்மா டேய் அம்மா இது என்ன அது என்ன ஆட்டக்காரங்க காலையில இட்லி தானே திம்பிங்களா? யார் சொன்ன பீட்டா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன இல்ல நம்ம தலைவர் கத்தி கேட்டேன். காலு மடிக்கிட்டே தான் எங்க அந்த தனி ஆடுறவனை காணோம். தலைவர் தான் எடுத்துட்டு போனாரு. அவங்க கொல்லியில மோட்டர் எடுத்து விட்டு போயிட்டான். மோட்டர் எடுத்து விட்டான் அந்த பொண்டை தண்ணுவான். மோட்டர் எடுத்து விடக்குள்ள கூட என்ன பிள்ளை சொல்றான்றான். அந்த ஓடை இருக்குது. ஓடையில இறங்கன்னு தான் வந்து என்ன தலை பார்த்தா நான் அப்புறம் எங்க இந்த சனி ஆடுறவன் இந்த மத்த அடிக்கிறவன் கெட்டிக்காரன் ஆடுறவன் 2 பொண்ணு வேஷக்காரன் அர்ஜென்டா இவனெல்லாம் எங்க இட்லி சாப்பிட வரலன்னு கேட்டான். நாங்க அர்ஜென்டா வேலை அப்ப என்ன சொன்னாங்க, சனி ஆடுறான பேசி அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இவனுக்கு பொறுக்கா 8 பேரும் ஏறி பரம் பீத்தன்னு போட்டாங்கன்னு. கறி சாப்பிட மாட்டாங்க டிஃபன். நாளைக்கு கூட நீங்க இட்லி தின்ன வராத பீத்தன்னு பறக்கிறா. என்னது பட்டாணி பட்டாணி? அதை ஏன்டா சொல்றேன்? நாட்டக்காரர் இட்லி திங்கலாங்களா? வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? கார புண்ணு தண்ணவன இந்த சத்தியசேலன் தான் கேட்டேன். இட்லிக்கு அரிசி வர வைக்கிறேன் வாக்கியாரான்னு. நான் அந்த கோயில்ல படுத்துருந்தேன். காத்தாடி 2 மவராசி 2 காத்தாடி கொண்டு வந்து கொடுத்தது. படுத்துருந்தேனா இவன் இட்லிக்கு அரிசி வர வச்சிருந்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அந்த கிரைண்டரில் போட்டு அந்த சத்தியசேலாக அவன் இதான் கிரைண்டர்னு இங்கே கொட்டி கோடை போட்டு போட்டான். நான் என்ன பண்ணேன்? பகலியா கண்ணு தெரியாது எங்க போட்டு விட்டுக்கிறாரு. தொடச்சிருக்க கூடாது. அவனா தொடக்கிட்டா நான் அவன் பொண்டாட்டிக்கு துடைக்கிறேன்டா. அப்புறம் நாங்களே எதுக்கு இருக்கிறோம் நீ துடைக்கிறதுக்கு? அவன் மடா கூட்டுக்கான். ஆமா என் பொண்டாட்டிக்கிட்ட அவன் கூட்டு இப்ப கல்யாணம் பண்ண போறான். அவன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கூட்டு நாங்களாம் ஒரே குடும்பம். என்னடா தம்பி அது என்ன? அது மட்டும் அதெல்லாம் போகட்டும். வர்ண சத்திரிய வைசிய சூத்திராரன்னு சொல்ல முடியாது. நான்கு வண்ணத்தார்களும் அமர்ந்திருக்க முடியாது. லட்சுமி கடாட்சம் வருந்திய சபைக்கு முன்பாக நான் தற்பால் வந்தீரே. யாரு? என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியும். நவகிரக மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்க முடியாத சனிதேவன். அவர் ஒரு கெடிகாரம்.
நாங்கெல்லாம் வினாடி முள் மாறி புல்லு மாதிரி பணிபுரிந்து வரும்படி ஆனேன். ஆஹா நான் தான் அங்காளகன் என்று சொல்லும்படி ஆனேன். நான் தான் செவ்வாய்க்கிழமை நீ செவ்வாய்க்கார ஆமா உன் அழகு சூப்பரா தோடு எங்க வாங்கின கடல் ஒரு வழியை வாக்குறான். இதே மாடல் எல்லாரும் வாங்கி போட்டுங்க. அந்த கோட்டை நீ கட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் கூட பணம் வருது. இந்த ஊர்ல புளிய மரம் இருக்கா இல்ல நான் மாட்டிக்கலாம் பையன் சொல்ற மாதிரி இங்க இருக்கு. செவ்வாயோட அஞ்சே வாங்கி குத்திட்டு வந்துருக்கேன். அந்த தொடர் அங்க இருக்குது போய் மாட்டிக்கிட்டேன். என்னடா முருகனா ஆரம்பரம் சொல்லு. அப்பேற்பட்ட அங்காரகன் என்று சொல்லும்படி ஆனேன். செவ்வாய்க்கிழமை நான் அதாவது சோசியக்காரர்கிட்ட பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் எடுத்து போய் பார்த்தாங்க. பார்த்தா அந்த ஆண் பிள்ளைக்கு செவ்வாய் இருக்கு, பெண்ணுக்கு செவ்வாய் இல்லை. அதனால செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணா அவனுக்கு கட்டினாதான் அது குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்க சோசியக்காரன். அதே பெண்ணுக்கு இல்லாத ஆணுக்கு இருந்தா அந்த ஆண் மகனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை கட்டணும். இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் மகனை கட்டணும். அப்படி இல்லை என்றால் ஒரு செவ்வாய் இல்லாத ஒரு ஆண் மகனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள திருமணம் செய்தால் பொண்ணை அந்த செவ்வாய் தோஷமானது அந்த ஆண் மகனை கொன்றுவிடும். அவன் கம்முஞ்சாதி ஆயிடுவான். அதே பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இல்லாது விட்டால் அந்த பெண்ணானவள் அவனை கம்முஞ்சாதி ஆக்கி விடுவான். அப்பேற்பட்ட கொடிய விஷம் உள்ள அங்காரகன் என்று சொல்லும்படியான நான் தான் செவ்வாய்க்கிழகம் நீ மூடு உன் பல்ல அதுக்கு என்ன மூத்திரம் வருது. இதெல்லாம் வண்டி வச்சு போராடணும் மட்டும் பல்ல போட்டுட்டு போடாதா ஒரு ஆட்டாடணும். இந்த மாதிரி சிமெண்ட் ரோட்டை பார்க்கலடா. எல்லாம் ரோட்ல தான் வீடு கட்டணும். இவனு உள்ள கட்டி மாகலம் சிமெண்ட் ரோடு. அவன் தண்ணி போகல பாரு. ஆனாலும் அவ்வளவு சுத்தமா இருக்குது. எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி சுத்தமா செஞ்சா பாக்கி பூராவுமே சுத்தமா இருக்குது. எல்லா இடத்துலயும் பார்த்து எங்க ஊருக்காரதான் கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு கனெக்ஷன் பண்ணி போறோம். நம்ம ஆலத்தூர்ல பார்த்தோம் பாரு. இந்த ஆண்ட காலை வச்சா சேர்த்தா இந்த ஆண்ட காலை வச்சா அவ்வளவு ஃபேமஸாவும் இருக்குது. நேற்ற மாதிரி இல்லாத இந்த மாதிரி மஞ்சள் ஆதரவும் கொடுத்தாங்க. ஒரு தண்ணி குடிச்சவங்க வந்து சத்தம் போடாத இந்த நாடகத்துக்காக செருப்பு போடாத அவ்வளவு ஒரு அமைதியா பாதுகாப்பாக பயபக்தியோடு திருவிளக்கு எரிஞ்சது தெய்வத்துக்கு தெரியும், நெய் வார்த்தது நெஞ்சுக்கு தெரியும். அதெல்லாம் இவங்க சாராயம் குடிப்பாங்கன்னு சொல்லித்தான் போன வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி விட்டாங்க. காப்பு கட்டினவங்க எல்லாம் சாராயம் குடிக்கிறவங்க இல்லடா கண்ணேற்றி. இங்க அப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை நான் இது வரைக்கும் 2 நாளா அங்க இருக்கேன். அப்புறம் நம்ம செட்டில் ஒருத்தர் காப்பு கட்டி கிடக்குற உடனே பேராத்தனால ஏய் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. சும்மா நேரத்துல கூட பார்க்கல இல்லையா? சரி அதெல்லாம் போகட்டும். ஏதோ காரணமாக மண்டவேசன் அழைச்சிருக்கா நான் எடுத்து பத்திரமா இன்னும் பத்திரம்லாம் நேற்று 100 ரூபாய் தூக்கிட்டு போட்டான். அது ஒண்ணுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து பெட்ரோல் கூட ஆகாத. ஏன்டா இப்படி நாராகி இருதடங்க நஞ்சரன் புறல் சோற என் அழகன் சோற யாராகி என் துயலாகற்றவன் கை சோற மெய் சோற வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா 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 என்றன அம்மன் குளிந்த நாவா பாராளும் அமுதூர உடல் புழிக்கு உள்ளம் எல்லாம் உருகி நின்றால் இந்த நல்ல நேரத்திலே காலம் சென்ற அம்மா அமுல் அம்மா அவர்கள் அவர் பேர் விளங்க வேணும் என்று அமுல் அம்மாவுக்காக மகள் கீதா அவங்க பேர்ல கீதா அவர்கள் தன் தாயாகிய அமுல் அம்மா பேர் விளங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டது ரூபாய் 101. மறைந்த அம்மா மறுபிறவி எடுக்காமல் சாலுவக சாமி இப்ப சாருவக சாகித்யம் என்று சொல்ல முடியான 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அரசன் மகன் துர்ச்சாரன் மகன் சல்லியன் மகன் மற்றவன் என்னும்
பேரரசன் முதலா எத்தனை பேர் பட்டாலும் கெட்டாலும் பெரியதன்றோ இந்த பாரர சாகுவதற்கு இருந்த என் பார்த்தன் மகன் ஒருவன் பட்டானாகில் இனி யார் அரசுக்குரியது என்று உரைத்தார் அந்த அங்கர்கோமான். அதாவது கன்னிமார்கள் துணையை முன்னிட்டு தெய்வ திரு கலியன் செல்லாய் அம்மா பேர் விளங்க வேண்டும் என்றும் மற்றும் கலியமூர்த்தி அவர் பேர் விளங்க வேண்டும் என்றும் அணக்கரை கோட்டாலம் நன்னகரத்தில் இருக்கும்படியான தெய்வ திரு கலியன் செல்லாயி மற்றும் கலியமூர்த்தி அவர் பேர் விளங்க வேண்டும் என்று கலியன் மகனாயிருக்கும்படியான தங்கராஜ் அவர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் அவங்க குலதெய்வமா இருக்கும்படியான மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பேர் விளங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டது ரூபாய் 200. அப்பேற்பட்ட அந்த அங்காளம்மன் அவர்களுக்கு துணை இருந்து கால தலைவராமுக்கு கண்ணார் வராமல் 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும். சுற்றே ஜெயம். சீட்டு என்கிட்ட இருக்குது, உங்க வீட்டுல காது குத்து கல்யாணம்னா சொல்லுங்க, மொய் வந்து வச்சிருங்க. அதாவது அப்பேற்பட்ட இதோ இந்த நல்ல நேரத்திலே அணைக்கரை கோட்டாளம் நன்னகரத்தில் இருக்கும்படியான சத்திய சேலன் அவர் வாழ்க்கை துணையா இருக்கும்படியான துர்கா அவர்கள் எனக்காக ஒரு பட்டு சேலையும் இதோ நம்ம கலகச்சேரி ஏழுமலைக்காக ஒரு பட்டு சேலையும் எனக்கு ஒரு பேண்ட் சட்டும் வழங்கியுள்ளார்கள். அந்த ஆயர்பாடி கண்ணன் மாலா தொழிலை கொடுத்தது போல அந்த அவர்களுக்கு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வமும் பட்டி பெருத்து பால்பானை பொங்கி மக்கள் சம்பத்து மனச்சம்பத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராயத்ரி மகாகணந்தங்கி பேரா மோசக்காரின்னு வாழ்த்து. ஆறு பேர் கொண்டாடப்பட்ட காஞ்சாயனம் என்றால் காலம் சென்ற அதாவது சாமத்தால் அம்மா பேர் வழங்க வேண்டும் என்று முனியப்பன் துணை மகன் பிச்சமுத்து அவர்கள் பேர் வழங்க வேண்டும் என்று பாப்பாத்தி மருமகள் கையினால் கொடுக்கப்பட்டது ரூபாய் 101. அப்பேற்பட்ட அவர்கள் குலதெய்வம் குடியிருந்து தாழ்காலம் 1 கோடி 1 லட்சம் ஜெயம். மாணிக்கம்மா கோட்டாளம் நகரத்தில் இருக்கும்படியான அருமை தாயார் மாணிக்கம்மா அவர்கள் எனக்காக அளிக்கப்பட்டது ரூபாய் 100. அதுக்கு தொழில் முன்னேற்றம் சென்ற இடங்களில் கன்னிமார் துணை இருந்து சென்ற இடங்களிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கிறேன். பழைய செருங்கூர் நகரத்தில் இருக்கும்படியான கிருஷ்ணமூர்த்தி தம்பி அவர்கள் எனக்காக 100 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். ஆயர்பாடி கண்ணன் ஆதிநாராயணன் அவருக்கு துணை இருந்து 1 கோடி 1 அவனுக்கு அது ஒரு இது பழைய செருங்கூர் பாண்டுரங்கன் அவர்கள் பபுனுக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். அகிலாண்ட கோடி ஆதிநாராயணன் துணை இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மகாராஜராஜேஸ்வரி மகாகணந்தங்கி அதாவது அணைக்கரை கோட்டாளம் நன்னகரத்தில் இருக்கும்படியான இன்னும் சத்திய சேலன் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். வாங்குற வேலை மட்டும் தான் கொடுக்குற வேலை இல்ல. ஆதிநாராயணன் துணை இருக்க வேண்டும் என்று அவ்வாறை பிரார்த்திக்கிறேன். சரி ஊக்கு ஏதாவது என் பொண்டாட்டிக்கு போட 10 ஊக்கு போடுறாப்பா. பட்டுனா போடுறா பட்டுன்னு போடாத பட்டுன்னு போடலன்னு உனக்கு போட்டேன். மண்டலேஸ்வரனை கண்டு அங்காரங்களாகிய செவ்வா வந்திருக்கிறதா சொல்லுவோம். ஒரு நிமிஷம் ஐயா பட்டு பின்ன தள்ளி பொண்ணாக்கு வாங்கி தரேன் பட்ட மாதிரி சாண்ட நக்காரியாங்க போய் மூஞ்சி விட்டு நிக்கிறது ஆள் தெரியல. ஏமா எப்பட வந்துட்டீங்க? பனிக்கூட உடஞ்சு 4 மணி நேரம் கழிச்சுதான். மண்டலேசன் இருக்காரா? பத்துமா போயிட்டு வா. டாட்டா காட்டாத என் வண்டி ஊர் போய் சேராது.
இந்த உருவோடு அழைத்த காரணம் உங்களை மட்டும் உருவத்தோடு வைத்திருக்கவில்லை. நம்முடைய சரி சரி உங்களுக்கு மட்டும் இந்த உருவத்தோடு நான் வைத்து நான் மண்டலேசா, ஏன் உங்கள் உருவத்தை மாற்ற வேண்டும்? உங்களுடைய உருவத்தோடு 20 மாதங்களுக்கு மேலாகத்தானே கல்வியான நாங்கள் நம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பரிவாரத்தை வாங்குவது அப்படி பார்ப்போம். மீன் குத்தி குருவியாக ஏன் அவதாரம் எடுக்க போகிறேன்? இன்றைக்கு தன்னுடைய மகனுடைய தகவலை கேட்க வேண்டி இந்த ஆரோக்கியமான காலகட்டத்தில் நலம் கிடைக்காத செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மீன் குத்தி குருவி இருக்கும் இடத்திலே ஜலம் இருக்கும் என்ற மன்னனுக்கு குணா குறிப்பு தெரியும். ஆதலால் மீன் குத்தி குருவியாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து பின்னோக்கி வந்து கொண்டே இருப்பார். நான் நம்முடைய ஏழாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளையா இருக்கக்கூடியவர் அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய பாலனை ஒரு பாவனை காட்ட வேண்டும். இந்த பாலனை சரி அப்படி இருக்கின்ற பொழுது சரி தண்ணீர் கொண்டு வந்து மகன் பார்ப்பான் திருவாயனன் கிடையாது. தன்னுடைய காலை தலைமையை வைத்து குடித்து வருவான் மகளை கேட்பான். அப்படி மகளை கேட்கின்ற பொழுது சொல்லு கேட்கின்ற பொழுது அப்பா நீயா இந்த ஆரோக்கியமான காலகட்டத்தில் கேட்கிறோம் நானும் மனைவியோடு வந்து கொண்டிருக்கிறீர்களே, உனக்கு மனைவி எங்கே, இவனை பெற்ற தாய் எங்கே, என் மகன் என்று சொல்கிறாயே அப்படி கேட்கின்ற பொழுது ஐயா விஜயத்தினால் ஆடி கேட்டிருக்கிற ஐயாகப்பட்டவர்களுக்கு என்னுடைய மனைவி ஒப்படைத்தேன். இன்றைய தினத்திலே நாங்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காலப்படாது இருக்கின்ற எண்ணி இப்பொழுது மகன் இங்கே கிடைத்துவிட்டு நான் தண்ணீர் கொண்டு வருவது பறிகொள்வது நடந்துவிட்டது. என் மகனை என்னோட அனுப்புகிறவன் கேட்பான். பெரியப்பா உனக்கும் மனைவி கிடையாது, இந்த பாடலுக்கும் தாய் கிடையாது. ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம், எங்க 6 பேருக்கு சேர்த்து ஒரே அழகான அன்பு தங்கை நாங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இந்த அணையார் கோட்டாளத்துல கூட நிறைய மாப்பிள்ளையை காமிச்சு சொன்னோம், எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கவே சொல்லிடுச்சு. என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு மனைவி ஆகிவிடும், இந்த பாலகனுக்கு தாயாகிவிடும். ஒரு பெண்ணிடத்தில் அகப்பட்ட பிள்ளையும் ஒரு ஆணிடத்தில் அகப்பட்ட பிள்ளையும் உருப்படாது. ஒரு ஆணுக்கு ஒரு குழந்தை வளர்ப்பதற்கு தெரியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குதுன்னா நேரம் கலந்து கேட்டு 1000 ரூபாய் 20 போடணும்னா போய் வாங்கி செலவு பண்ணதான் ஒரு பிள்ளை வளர்ப்பதற்கு உனக்கு போதாது. ஒரு குழந்தை அழுகுதுன்னா பசியாளா இருந்தா அல்லது நோயாளா இருந்தாலும் ஒரு ஆண் மனசுக்கு தெரியாது, ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும். என் தந்தையை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ முடியாது என்றார். அதுக்கு முடியாது இப்பொழுது உச்சி வேலையாகிவிட்டது, உணவருந்தும் நேரம். தன்னுடைய தந்தையார் ஒரு வருஷம் பாலசாந்தி செய்ய மாட்டேங்கிறது அவனும் அனுமதிச்சுட்டு இருக்கிறான். நெருந்தோறும் காலவர்கள் எல்லாம் மனதிலிருந்து கலைப்புகள் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் மான் வேட்டையாடி புலி வேட்டையாடி இப்பொழுது இந்த வட்டப்பாளையில் அமர்ந்து நாங்கள் சாப்பிட்டு போய்விடுவது வழக்கம். எங்கள் வீட்டிற்கு யார் வந்தாலும் உணவு பரிமாற்றாமல்
அனுப்ப மாட்டோம். ஆதலால் போய் பணமரம் தென்னை மரம் ஏறி நல்ல 4 கூட இறக்கி வச்சிருக்கிறோம். நல்லா முடிஞ்சு மற்ற கடுக்காயா போட்டு சாணமும் காட்டி 2 கூட வச்சிருக்கிறோம். இப்ப வட்டப்பாறை அமர்ந்து இந்த முழுமை குடிச்சு மாமிசத்தை உண்டு இறைப்பாடு பையனை கூட்டிட்டு போன்னு அதற்கு அவன் முடியாது என்றால் நான் கனிவார கர்மம் செய்கிறேன். பஞ்சமா பதவியில் ஈடுபட மாட்டேன். கொலை கலந்து காவல் தொடவே மாட்டேன். கனிவார கனிவார விரதம் என்று சொல்லுகிறாய். அந்த விரதத்தை இந்த விரலுக்கு தந்தேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லி அதற்கு அவன் முடியாது என்றால் அதற்கு மரத்தானேயானா அவனை அடிப்படை என்று உழைத்து மகனின் உங்களோடு எடுத்துக்கொண்டு அவன் தனியை மன்னரேசன் சொன்னதை போல ஒரு கரகத்தை புலியாக அனுப்பி அதை கொல்வதை போல பாவனை காட்டி அந்த பையனை குடிசல் கட்டிட்டு வாங்க. நான் அவனை போட்டு ஒரு அமுக்கிறேன். நீ ஊற்றி எடுத்துட்டு ஆமா நாங்க பார்த்துக்கிறோம்.